குருவின் தோஷம். இவர் ஒரு 20-30 வருஷமான நண்பர். ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக அவருடைய குரு தசையை இப்படி பார்த்துட்டு ராகுதசை செவ்வாய் புக்தியில் அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது ராகுதசை செவ்வாய் புக்தியில் கடுமையான ஒரு கஷ்டத்தை அடைந்து கொண்டிருந்தார். அப்போ கடுமையான ஒரு கஷ்டத்தை அவர் அடையும் போது ஜாதகம் பார்க்கும்போது அவர் கேட்காமலேயே ஒரு பலன் சொன்னேன். என்னடா டக்குன்னு ஒரு மாதிரியாக எனக்கு இந்த இடம் தெரிஞ்சது. இந்த இடத்துல 7ஆம் இடத்துல இப்படி இருக்கிறாரு, பாவக அமைப்புகள் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையுமே அப்போ கொஞ்சம் பாவக அமைப்புகளையும் கவனிப்பது ஒரு வழக்கம். இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு பட்டென்று ஒன்று நடந்து மனைவி என்ன பண்றாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். ராகுதசை செவ்வாய் புக்தியில அவருக்கு கடுமையான பணப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அசிங்கம், வீடு தேடி கடன்காரர்கள் வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இவருக்கு ராகுதசை செவ்வாய் புக்தி முடிஞ்ச குருதசை ஆரம்பிக்கும் போது அவருக்கும் இயல்பாக குருதசை எனக்கு என்ன செய்யும் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ராகுதசை செவ்வாய் புக்தி வரைக்குமே இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் தீரவே தீராது. ராகுதசையில் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் உங்களை போட்டு படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. செவ்வாய் அட்டமாதிபதி என்பதால் உங்களுக்கு அசிங்கம் வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கடன்காரர்களுக்கு பயந்து நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய சூழலில் இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் அது முடிஞ்சு குருதசையில தான் கடன்கள் தீரும். அது வரைக்கும் இந்த அசிங்கங்கள் வம்புகள் போகாது என்று சொல்லிவிட்டு மனைவி என்ன பண்றாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க மனைவி இந்த இடத்துல வேலை செய்யறாங்க. மனைவியுடைய ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். ஆமாங்க, அவங்க ஹெல்த் 3-4 வருஷமாவே பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எனக்கு தேவையானதை செஞ்ச குழந்தைங்களுக்கு எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க போறாங்க. செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதானே தவிர பெரிய அளவில் ஹெல்த்தை சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. மனைவியோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கங்க, குருதசையில் அவங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். அதுக்கு மேலே அவர் நோண்டி பெருசாக கேட்கல, நானும் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இந்த இடத்துல குருதசை ஆரம்பித்து சரியாக 4 மாதத்தில் மனைவி இறந்துட்டார். குரு தருகின்ற தோஷம்.